உங்களது ஆலோசனை தயவுசெய்து வாருங்கள். அதாவது பொதுவா உங்ககிட்ட இருந்து ஒரு கேள்வி வருதுன்னா சாதாரணமா நடைமுறை பாஷையில நடைமுறை பேச்சுல உங்களுடைய கேள்விகளை மட்டும் சுருக்கமா கேட்டா போதும். அதாவது அப்படி என்ன கேட்கறாங்க அப்படின்னா, அவங்களுடைய உறவினர் ஒருத்தருக்கு கிட்னி ஃபெயிலியர்னு சொல்றாங்க. டயாலிசிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா? பண்றாங்களா இல்லையா? டயாலிசிஸ் பண்ணணும், கிட்னி எல்லாத்தையும் மாற்றணும், அப்போதான் அவங்க பொழப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு இந்த மருத்துவத்தில் சிகிச்சை இருக்குதா என்னன்னு கேட்குறாங்க. அதானே உங்களுடைய கேள்வி? 3 மாசம் அக்குபஞ்சர்ல ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. சரி, தாங்க முடியல. ரைட். 3 மாசமா மாத்திரை எல்லாம் நிறுத்திட்டு அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. மூச்சு திணறல் அதிகமா நடந்துகிட்டே இருக்குது. இதுக்கெல்லாம் என்னன்னு கேட்கிறாங்க. மனித உடல் முதல்ல 5 பஞ்சபூதங்களால் ஆனது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்ற பஞ்சபூதங்களால் ஆனது. இந்த கிட்னிங்கிற ஒரு உடம்புல இருக்கக்கூடிய இந்த உறுப்பு உடலில் இருக்கக்கூடிய நீர் சக்தியை சமநிலைப்படுத்தக்கூடிய வேலையை செய்யக்கூடியது நம்ம கிட்னி. உடம்பில் நீர் சக்தியை சமநிலைப்படுத்தக்கூடியது, ஒழுங்குபடுத்தக்கூடிய வேலையை செய்யக்கூடியது இந்த கிட்னி. அந்த கிட்னியில பலம் இழந்து போச்சு அப்படின்னா அந்த கிட்னிக்கு சக்தி எங்கிருந்து கிடைக்கும்னா, நீர் எங்கிருந்து உண்டாகுதுன்னா காற்றிலிருந்து தான் உண்டாகும். அப்ப நமது உடம்புல காற்று சக்தியை ஒழுங்குபடுத்தக்கூடிய வேலையை நம் உடம்பில் கூடிய நுரையீரல்ங்கிற உறுப்பு தான் காற்று சக்தியை சமநிலைப்படுத்தக்கூடிய ஒழுங்குபடுத்தக்கூடிய வேலையை செய்யும். அப்ப இந்த கிட்னி ஃபெயிலியர் கேஸுக்கு அவங்களுக்கு என்ன நடந்திருக்குன்னா, உடம்பில் இருக்கக்கூடிய நீர் சக்தி, அந்த மூலாதார சக்தி சீர்கெட்டு போயிருக்கு. அந்த நீர் சக்தி கெட்டு போயிருக்கு. அந்த நீர் சக்திக்கு மூலம் எங்க இருந்துன்னா காற்றிலிருந்து தான் வரணும். அப்ப அந்த காற்றிலிருந்து கிடைக்கணும் அப்படின்னா அந்த சுவாசம் அதிகமா எடுக்கும். அவங்களுக்கு சுவாசம் அவங்களுக்கு அதிகமா எடுக்குது அப்படின்னா அந்த நீர் சக்திக்கு தேவையான சக்தி காற்றிலிருந்து தான் எடுக்கணும். காற்றிலிருந்து தான் நீர் உற்பத்தி ஆகணும். அப்ப காற்றிலிருந்து நீர் உற்பத்தி ஆகக்கூடிய வேலை அந்த உடம்புல நடந்துகிட்டு இருக்கு. ஆனா அவங்களுக்கு சிரமங்கள் இருக்கும். அவங்களுக்கு அந்த மூச்சு எடுக்கக்கூடிய நேரங்கள்ல பசியே எடுக்காது. அந்த கிட்னி ஃபெயிலியர் இருக்கிறவங்களுக்கு உணவு வெறும் திரவ உணவுகளாத்தான் சாப்பிட சொல்லியிருப்போம். கெட்டியான உணவு எதுவுமே சாப்பிடக்கூடாது. பசி அதிகமா இருக்காது. பசிக்கிற நேரத்தில் ஏதாவது தண்ணி ஆகாரம், ஏதாவது ஜூஸ், இல்ல ஏதாவது கஞ்சி, இல்ல ஏதாவது சூப், இந்த மாதிரி தண்ணி ஆகாரமா சாப்பிட சொல்லுவோம். இந்த மூச்சு எடுக்கிறது நல்லதுக்கு, பயப்பட வேண்டியதில்லை. இந்த மூச்சு எடுக்க எடுக்க எடுக்கத்தான் அந்த கிட்னிக்கு தேவையான சக்தி அந்த காற்றிலிருந்து கிடைக்கும். ஏன்னா தண்ணீர் உற்பத்தி ஆகுவது காற்றிலிருந்து. நம் உடம்புல காற்று சக்தியை கொடுக்கக்கூடியது, காற்று சக்தியை ஒழுங்குபடுத்தக்கூடிய உறுப்பு நுரையீரல். அந்த நுரையீரல சுவாசம் அதிகமா எடுக்குதுனாவே ரெக்கவரி, உடம்புல ரெக்கவரி ஆகிறதுக்கான வேலை நடக்குது. அது முழுமை அடைகிற வரைக்கும் பொறுமையா தைரியமா நம்பிக்கையா இருக்க சொல்லுங்க, குணமடையும். ஹலோ சார், என் பேர் மணிகண்டனுங்க. எனக்கு வயசு 40 ஆகுதுங்க. இப்போ எனக்கு ஒரு 5-6 மாசமா வயிறு கொஞ்சம் முன்னால வருதுங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் அல்சர் மாதிரி, நான் டிரைவருங்க, அல்சரா இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் நல்லா சாப்பிட்டு இப்போ ஒரு 6 மாசமா வயிறு அதிகமாக வருதுங்க. ஆனால் அதிகமாக சாப்பிடும்போது நல்லா இருக்குதுங்க. கொஞ்சம் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தா அந்த பசிக்கிற நேரம் வயிறு வலிக்குதுங்க அப்படி. ஆனால் அது 40 வயசுக்குனால காலப்போக்கில் அப்படிதான் வருங்களா, இல்லை நான் ஏதாவது கட்டுப்பாடு இருக்கணுமான்னு கேட்குறேன். அதுதான் நம்முடைய தவறு. முதல் 40 வயசு ஆச்சுனாவே நோய் வந்துடும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நமக்கு விதைச்சு வச்சிருக்காங்க. அந்த அடிப்படையில் நமக்கு 40 வயசு ஆயிடுச்சுல, எனக்கு ஏதாவது நோய் வரணும்ல, அந்த அடிப்படையில் அல்சர் வந்துருச்சு, அதுக்கு ஏதாவது தீர்வு இருக்கான்னு கேட்குறாங்க. முதல்ல சார் வரேங்க, நான் இது வரைக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு அல்லது மற்ற செக்கப்புக்கு எதுவுமே போனது இல்லைங்க. நல்லா நார்மலாக கரெக்டாக இருக்கிறேங்க. எனக்கு இதுவும் இந்த வயிறு மட்டும்தான் ப்ராப்ளம். ஆனால் எனக்கு அல்சர் மாதிரி வயிறு வலிக்குதுங்க. சரி, அதாவது நீங்க பார்க்கக்கூடிய அந்த டிரைவர் உத்தியோகம், நாம ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருப்போம். பசி வந்துருச்சுன்னா அந்த வேலையை விட்டுட்டு சாப்பிட போகவே மாட்டோம். ரெண்டாவது, பசி எடுத்த உடனே மணிக்கிறாது. பசி எடுத்துச்சுன்னா ஒரு 1 மணி நேரமா, 1 மணிக்கு பசிக்குதுன்னா 2 மணி வரைக்கும் தாங்கும். நீங்க பெரும்பாலும் என்ன செஞ்சிருப்பீங்கன்னா, பசி எடுக்கிற நேரம் சாப்பிடவே மாட்டீங்க. வயிற்றுல எப்ப அல்சர் உண்டாகும் அப்படின்னா, பசி எடுக்கும் பொழுது அதை ஜீர்ணிக்கக்கூடிய சுரப்பு நீர் இறப்பையிலே உண்டாயிரும். அப்ப பசி எடுக்கும் பொழுதே நம்ம சாப்பிடணும்.
அந்த சுரப்பு நீர் சுரந்து சாப்பாடு இல்லைன்னா அந்த சுரப்பு நீர் நீர்த்து போயிடும். அது வந்து உடம்பு கெடுதல் உண்டாக்காது. பசி அடங்கிரும். பசி அடங்கினதுக்கு பின்னாடி நம்ம என்ன செய்வோம்? அப்பதான் நமக்கு வேலையிலிருந்து ஓய்வு கிடைச்சிருக்கும், சாப்பிடுவோம். பசி அடங்கினதுக்கு பின்னாடி சாப்பிட்டா வயிறு முதல்ல ஜீர்ணிக்கக்கூடிய திறனை முதல்ல இழந்துரும். வயிறு ஜீர்ணிக்கக்கூடிய திறன் இல்லைன்னா அந்த வயிற்றுல ஜீர்ணிக்க நீர் சுரப்பு இருக்காது. அப்ப அந்த வயிற்றுல உணவுகள் தேங்க ஆரம்பிக்கும். அந்த உணவுகள் தேங்கும் பொழுதுதான் புளிப்புத்தன்மை உண்டாகி இந்த உடம்புல அந்த வயிற்றுல அரிப்பை உண்டாக்கிடும். அதுதான் புண்ணாகும். அதற்கு என்ன தீர்வுனா, நீங்க பசி எடுக்கும் போது மட்டும் சாப்பிட்டுக்கிட்டே வாங்க, 3 மாசத்துல சரியா அதிகபட்சம். ஹலோ சார், மனைவிக்குங்க ரைட் சைடு பேக் காதுல இருந்துங்க ரைட் சைடு கை முழுவதும் அப்படியே விருத்துக்குதுங்க. நரம்பு மிஸ்டேக் அப்படின்னு போட்டு நாங்க போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம். மைக்க ஒரு நிமிஷம் ரொம்ப பக்கத்துல வைக்காதீங்க, இங்க எக்கோ மாதிரி கேட்கு. கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு கொஞ்சம் சொல்லுங்க சத்தமா. பிசியோதெரப்பி எடுத்தாங்க. பிசியோதெரப்பி கொடுத்து ஒரு வாரம் ட்ரீட்மெண்ட் எடுத்துங்க. 7-8 வருஷமா நாங்க அப்படித்தான் எடுத்துட்டு இருக்கிறோங்க. இதுக்கு வந்து நிரந்தர தீர்வு உங்க அக்குபஞ்சர்ல இருக்குங்களாங்க சார்? சரி. நரம்பு அழுத்தம் அப்படின்னு அது ஸ்கேன் பண்ண சொல்லிச்சோம். எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணுங்க. அது நரம்பு வந்து ஒன்று மேலே ஒன்று டச் ஆகிட்டு இருக்குது. அது வந்து என்னென்னா பிசியோதெரப்பி மூலியமா தான் ரெடி பண்ண முடியும் அப்படின்னு போட்டு 1 வீக் நாங்கள் கோயம்புத்தூரில் ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் தங்கினோங்க. ஒரு 10 ரூபாய்க்கு பக்கம் செலவு செய்தோம். அது அந்த ஒரு வாரம் மட்டும் நல்லா இருந்து மறுபடியும் தொடர்ச்சியாக பேக் பெயின், அதாவது ரைட் சைடு காதுலேருந்து அப்படியே ஃபுல்லாக காதுலேருந்தே நல்ல வலிங்க சார். 6-7 அந்த டிஸ்க்ல வந்து அந்த சரியா கேட்கல 6-7 அந்த டிஸ்க விட்டு நரம்பு வெளி அழுத்திட்டு இருக்குது அப்படிங்கிறாங்க. ரைட் சைடு ஹேண்ட் பேக் போட முடியல, பஸ்ல கம்பி பிடிக்க முடியல, பயங்கரமான கஷ்டம். குழந்தைங்க கூட தூக்க முடிய மாட்டேங்குதுங்க. கை விருத்து அந்த டிப் வரைக்குமே விருத்துக்குதுங்க. போர்டுல சாக் பீஸ் வச்சு எழுதவே முடியலைங்க. சரி, அவங்க என்ன கேட்கறாங்கன்னா, முதுகில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பைனல் கார்டில் வலி ஏற்பட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கையில் 6-7 அந்த எலும்புகளில் இருக்கக்கூடிய நரம்புகள் அழுத்திக்கிட்டு இருக்குது. அதனால மிகப்பெரிய வலியும் வேதனை இருக்குது. இதற்கு தீர்வு பிசியோதெரபி பண்ணா தான் சரியாகும் அவங்க சொல்லியிருக்காங்க. உங்களுடைய மருத்துவ முறையில் தீர்வு இருக்கான்னு கேட்குறாங்க. நாம முதல்ல விளங்கிக்கிற வேண்டிய விஷயம், நம்முடைய எலும்பு மூட்டுகள் இருக்கு பாத்தீங்களா? எலும்பு மூட்டுகள் இணைக்கப்படுறது தசை நார்கள்னால, அதை நரம்புகள் சொல்லுவோம். இந்த தசை நார்கள் தான் எலும்பு மூட்டுகளை இணைக்குது. இந்த தசை நார்கள் வந்து சுருங்கி விரியக்கூடிய தன்மையை இழக்கும் பொழுதுதான் வலி வருது. அப்ப இந்த தசை நார்கள்ல தான் பிரச்சனையே தவிர இந்த எலும்பு மூட்டுகள்ல எப்பயுமே பிரச்சனையே இல்லை. எலும்பு மனிதனுடைய முக்கியமானது ஸ்பைனல் கார்டு. இந்த ஸ்பைனல் கார்டில் கூடிய எலும்பு 1 இன்ச் லேசா நகண்டா தலையை கூட திருப்ப முடியாது, உன்னி பேச முடியாது. யாருக்காவது சுளுக்கு வந்தவங்க பாத்திருக்கீங்களா? சுளுக்கு வந்துட்டா அவங்களுடைய குரலே உள்ள போயிடும். காலில் ஏதோ ஒரு இடத்துல சுளுக்கு பிடிச்சி நரம்ப பிடிச்சி இழுத்துக்கிறோம், சத்தம் போட்டு கூட பேச முடியாது. அதே மாதிரி ஸ்பைனல் ரொம்ப முக்கியமானது. அந்த ஸ்பைனல் இருக்கக்கூடிய அந்த நரம்புகளும் அந்த எலும்புகளும் இருக்கிற இடத்தை விட்டு ஒரு நூல் நகண்டா கூட தலையை திருப்ப முடியாது, ஓங்கி பேச முடியாது. ஆனா இவங்களுக்கு இப்ப வர்றது எல்லாமே அந்த தசை நார்கள் சுருங்கி விரியக்கூடிய தன்மையை இழக்கிறது தான் காரணம். அப்ப இந்த தசை நார்களுக்கு சக்தி கொடுக்கக்கூடிய உறுப்புகள் எதுவோ அது ஏன் பலகீனப்பட்டு போச்சுங்கிறத நாடி பரிசோதனையில் 1 நிமிஷத்துல தெரிஞ்சிடும். அதுக்குரிய சிகிச்சை கொடுக்கும் பொழுது அந்த தசை நார்கள் பலமடைய ஆரம்பிக்கும். அந்த தசை நார்கள் பலமடைய அங்க தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாம் நீங்கி அதெல்லாம் சுகமாயிடும். இந்த மருத்துவத்தில் அதுல முழுமையானதுக்கு தீர்வு இருக்கு. வணக்கம் சார். எங்க பாப்பாக்கு கண்ணீர் பாதை இழைப்பு இருந்தது. அரவிந்த் ஹாஸ்பிட்டல்ல ஒரு தடவை ப்ரோபிங் பண்ணியிருக்கோம். பட் இன்னும் அவளுக்கு கியூர் ஆகல. அக்குபஞ்சர் உங்க இதுல இதுக்கு ரெமெடி இருக்கா? கண்ணுக்கு சரி, ஒன் ஐ மட்டும், ரைட் சைடு மட்டும். சரி, இப்ப கண் சிகிச்சை, கண் மருத்துவமனைக்கு நம்ம போறோங்க. கண்ணுனா பார்க்கக்கூடிய சக்தி இருக்கணும். கண்ணுனா பார்க்கக்கூடிய சக்தி இருக்கணும். இந்த பார்க்கக்கூடிய சக்தியை கண் இழக்குது, தூரத்தில் இருக்கிறது சரியா தெரியல,
மங்களா தெரியுது, பார்வை தெரியல அப்படின்னு உடனே அங்க போய் சிகிச்சைங்கிற பேர்ல என்னங்க செய்யறாங்க? எக்ஸ்ட்ரா 2 கண்ணை மாட்டி விடுறாங்க உடம்புல, அவ்வளவுதானே. நமக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய 2 கண்ணோட சேர்த்து இன்னும் 2 கண், இன்னும் 2 லென்ஸை வச்சு விடுறாங்க. அதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? ஒவ்வொரு லென்ஸா வச்சு வச்சு பாக்குறாங்க. இப்ப தெரியுதா, இப்ப தெரியுதா, இப்ப தெரியுது, அப்ப இத்தனை நம்பர் லென்ஸை வச்சு விட, அவ்வளவுதான் அவங்களோட வேலை. இதுக்கு பேர் சிகிச்சையா? சார் வணக்கம் சார். இல்ல, இந்த மருத்துவத்துல கண் பார்வைக்கு தேவையானது கல்லீரல், கண் நரம்புகள் பலமடைவதற்கு தேவையானது சக்தியை கொடுக்கக்கூடியது இரைப்பை, இந்த கண்ணுக்கு பார்க்கக்கூடிய தேவையான சக்தியை கொடுக்கக்கூடியது சிறுநீர்ப்பை. இந்த 3 உறுப்புகளும் பலமா இருக்கிற வரைக்கும் இந்த கண் பார்வை தெளிவா இருக்கும். இந்த 3 உறுப்புகள் பலம் குறையும் பொழுதுதான் கண் பார்வையில கோளாறு. அப்ப அவங்க கண்ணுக்கு சரியில்லை அப்படின்னா இந்த நாடி பரிசோதனை மூலமா நிச்சயமா தெரியும் எந்த உறுப்புகள் பலகீனங்கிறது. இந்த மாதிரியான எங்களுடைய சிகிச்சை முறைக்கு கண்ணாடி போட்டவங்க நிறைய பேர், கண்ணாடி கலட்டினவங்க இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்காங்க. இதுக்கு வராம கண்ணாடி போட்டுக்கிட்டே இருக்கணும் பயமுறுத்திடுவோம். கண்ணாடி போட்டுக்கிட்டே இருக்கணும், கண்ணாடியை கலட்டினா பவர் கூடிரும், கண்ணுக்கு பவர் பார்க்கக்கூடிய திறமை இழந்துரும். இதை நம்ம சிகிச்சை வேற நம்பிக்கிட்டு இருக்கோம். இந்த மருத்துவத்தில் அதுக்கு தெளிவு இருக்கு, நிச்சயமா இருக்கு, தீர்வும் இருக்கு. வணக்கம் சார், என் பேர் ரவிச்சந்திரன். தெரிந்த ஒரு சகோதரிக்கு பித்தப்பையில கல் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு வந்து இப்போ பாடி ஃபுல்லாக செக்அப் பண்ண போயிருந்ததுல அவங்களுக்கு எக்ஸ்ரே எடுத்து பார்த்தல பித்தப்பையில கல் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து இந்த வைத்திய முறையில் தீர்வு இருக்குங்களா? இப்போ வந்து அவங்க வந்து பயப்படுறாங்க, ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு இப்பவே வந்து பயப்படுத்திருக்காங்க. இதுக்கு வந்து தீர்வு இருக்குதா அப்படின்னு? பித்தப்பையில கல்லு, அதுக்கு இந்த மருத்துவத்தில் முதல்ல தீர்வு இருக்கான்னு கேட்குறாங்க. மனிதனுடைய ஒரு உறுப்புல ஒரு நோய் ஏற்பட்டுச்சுங்க, அதுக்கு இப்ப என்ன சரியா தீர்வு சொல்றாங்க? அந்த உறுப்பவே நீக்கு. கர்ப்பப்பையில கட்டி வந்தா கர்ப்பப்பையை நீக்குங்கிறாங்க. இப்ப பித்தப்பையில கல் வந்துச்சுன்னா பித்தப்பையை நீக்குங்கிறாங்க. குடல்ல புண்ணு வந்திருந்தா குடல்ல புண்ணு இருக்க பகுதியை வெட்டி எடுத்துடுறாங்க. கண்ணுல ஒரு கட்டி வந்தா கண்ணை வெட்டி எடுத்துருவாங்களா? இப்ப அதையும் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. அதைத்தான் இன்னைக்கு மேன்மையான மருத்துவமா நாம நம்பிக்கிட்டு இருக்கோம். பித்தப்பையில கல்லுங்கிறது எப்படி உருவாகுது அப்படின்னா, நம் உடம்புல பித்த நீர், ஒரு நிமிஷம் கவனிங்க, பித்த நீர் கல்லீரல் இருந்து சுரக்கக்கூடிய அந்த பித்த நீர் நம்மளுக்கு தேவை, ஜீரணத்திற்கு தேவையான முக்கியமான நீர். அதே நேரத்தில் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ரத்தத்தில் அது கலக்கும் பொழுது நமக்கு தெளிவான தீர்க்கமான சிந்தனையை கொடுக்கக்கூடியது அந்த பித்த நீர். அந்த பித்த நீர் சுரந்து பித்த பையில சேமிச்சு வைக்கப்பட்டிருக்கும். இந்த உடம்புக்கு எப்பையெல்லாம் தேவையோ அந்த தேவை அறிஞ்சு இந்த பித்த நீர் செயல்பட்டு அது கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்ப நம்ம சாப்பிடக்கூடிய நம்முடைய ஏதோ ஒரு காரணத்தினால, ரசாயனத்தினாலேயோ ஒரு நம்ம உடம்புல நம்முடைய உணவுல இருக்கக்கூடிய நச்சுனாலேயோ இந்த பித்தப்பை செயல்படக்கூடிய திறனை குறையும் பொழுது அந்த பித்த நீர் பித்த பையிலேயே தேங்க ஆரம்பிக்குது. அந்த பித்த நீர் பையில தேங்க 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 சூட்டின் காரணமாக அது கெட்டி பொருளா மாற ஆரம்பிக்குது. கெட்டி பொருளா மாற 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 அது கட்டியா மாறி அங்க கல்லா மாறுது. அது அவங்க கல்லுங்கிறாங்க. இந்த பித்தப்பை செயல்பாட்டுக்கு குறைவுக்கு என்ன காரணங்கிறத இந்த நாடி பரிசோதனை மூலமா கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சிடும். அதற்குரிய சிகிச்சை கொடுக்கும் பொழுது அந்த பித்தப்பை செயல்பட ஆரம்பிச்சிடும். அந்த பித்தப்பை செயல்பட 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 அதில் கூடிய கட்டி படிப்படியா குறைஞ்சு அந்த பித்தப்பை முழுவதுமாக சரியாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இதுல முழுமையான தீர்வு இருக்கு. ஹலோ, வணக்கம் சார். எந்த வியாதி அவங்க மைக் கேட்கறாங்க, பின்னாடி கொண்டு போங்க ஒரு மைக்க. சொல்லுங்க சார். ஹலோ, சொல்லுங்க சார். எந்த வியாதி வந்தாலும் சும்மா இருந்தா போய் சொன்னீங்க. இப்போ ஒரு குழந்தைக்கு, ஒரு 2 வயசு குழந்தைக்கு காய்ச்சல் அடிக்குது, உடம்பெல்லாம் பயமா ஹீட்டாங்க சார். இப்போ வந்து நம்ம ஆஸ்பத்திரிக்கு போகாம வீட்டிலே வச்சு பார்த்துக்க முடியுமா அப்படின்னு என்னோட கேள்வி சார். உடம்புல ஃபுல்லா ஹீட்டு சார், காய்ச்சல், ஃபீவர். ஓகேங்களா சார்? சரி, வந்து நான் இங்கிலீஷ் மெடிசன் போகாம வீட்டிலே வச்சு பார்க்கலாமா அப்படின்னு கேட்கறாங்க. இந்த காய்ச்சல் ஏற்படுதுன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்கக்கூடிய வேலை நடந்துகிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். அந்த நேரத்தில் காய்ச்சல் வரும் பொழுது அந்த காய்ச்சல் குறைஞ்சு அடுத்த உணவு, அடுத்ததாவது பசி எடுக்கிற வரைக்கும் உணவு உண்ணாம இருக்கணுங்கிறது தான் இதோட அடிப்படையே. இப்ப எங்கிட்ட வந்திருக்க எத்தனையோ சிகிச்சை பெற்ற வர்றவங்க திடீர்னு இடையில காய்ச்சல் வந்துடும். அப்ப என்ன செய்யணும்னு கேட்பாங்க.
காய்ச்சல் குறையிற வரைக்கும் பேசாம இருங்க, சாப்பிடாதீங்க, எதுவும் சாப்பிடாதீங்க. ரொம்ப தாகம்